Daily. Taste the Daily. இந்த தமிழ்நாடு எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதில் இந்த ஈரோடு கிழக்கு ஒரு புது மாதிரியான தேர்தலை சந்திக்கிறது. நீண்ட காலமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்து அரை நூற்றாண்டுகளாக இந்த மண்ணை மக்களை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகள் திமுக, அதிமுக. இப்போது நாம் தமிழர் என்கிற கட்சியை வீழ்த்த திமுக கட்சிக்காரர்கள் இங்கு மட்டுமில்லை, விக்கிரவாண்டி தேர்தலிலும் இதான் நடந்தது. திமுக கட்சிக்காரர்கள் அவருடைய வாக்காளர்களுக்கு 500 ரூபாய் என்றால் அதிமுக வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய். அதே விதி ஈரோட்டு கிழக்கிலும் திமுக கட்சிக்காரர்கள் எப்படியும் திமுகவுக்கு போட்டு விடுவார்கள், அவர்களுக்கு 300 ரூபாய். அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருவேளை சீமானுக்கு போட்டுவிடக் கூடாது, அதனால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டை எங்களுக்கு போடுகிறீர்களோ இல்லையோ, சீமானுக்கும் சீதாலட்சுமிக்கும் போட்டு விடாதீர்கள். இதுவரை இப்படி ஒரு தேர்தல் நடந்ததே இல்லை. அதே விதிதான் பாரதிய ஜனதாவிற்கும். சீமானுக்கு போட்டு ஒருவேளை அவன் ஜெயித்து விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகிறது? நான் கூட பயப்படுவாங்கன்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கல. இது ஒரு விசித்திரமா இருக்கு. இந்த செய்திகளை கேள்விப்படும் போது படுத்து தூங்கும்போதும் கால் மேல கால் போட்டு படுக்க வேண்டியது. ஐயா ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை, சில உதிரி, யாரு உதிரி? நம்மெல்லாம் தான் உதிரி. இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள். ஐயா, ஒன்றை கவனியுங்கள், தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான். நாங்கள் உதிரி இல்ல, உறுதி. நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். ஏன்னா உதிரியா நீங்க இருக்கிறதுனாலதான் உங்களை மாதிரியே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள். நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்தில் நிற்கிறோம். இலவசம் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுவது ஒரு அடிப்படை தேவை. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஒரு மடிக்கணினி, மிதிவண்டி, மாவரைக்கிற எந்திரம், இவையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு, வீட்டிற்கு அடிப்படை தேவை. அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக ஆண்டு என் அன்னை தமிழினத்தை இருத்தி வைத்திருப்பது திராவிடம். இலவசத்திற்கு கையேந்தாது தனக்கான தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு தன்மானமிக்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தமிழின மக்களை உயர்த்துவது தமிழ் தேசியம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.